அன்பார்ந்த நாடக கலை ரசிக பெருமக்களே, கல்லாக இருக்கக்கூடிய கன்னிகள் உயிர் பெற வேண்டும். அவருக்கு கரத்தாலே பாரிஜாத மலரையும் பார்க்கலை நீரையும் கொண்டு சென்று சிவபெருமானுக்கு மகா கும்பாபிஷேகமும் அம்மனுக்கு மகா அபிஷேகமும் நடைபெறும். அபிஷேகம் முடிந்த பிறகு அம்மன் மடியிலே கனியினை கட்டுவார்கள். அபிஷேகத்தில் கலந்து கொள்ளுங்க, யாரும் எழுந்து போகாதீங்க. இதுவரையும் பார்த்தது நாடகம் கிடையாது. இதன் பிறகு அந்த அம்பாள் அனுகிரகம் பெற வேண்டும் என்றால் இந்த பலி காட்சி முடிந்த பிறகு அழகான அம்பாளுக்கு அபிஷேகம் நடைபெறும். அபிஷேக நீரையும் குழந்தை இல்லாதவர்கள் குழந்தையை பெறுவதற்காக கனியினை பெற்று சென்றால் அந்த இருசையம்மன் அருளாலும் கன்னியம்மன் அருளாலும் சத்தியமாக குழந்தை பிறக்கும். யாரும் கை கட்டி அமராதிங்க. அதே போன்று நாம் கற்றது கை மண்ணளவு, நாம் கல்லாதது உலகளவு. நமக்கெல்லாம் கலை கற்றுக் கொடுத்து கலைவாணியை இன்னும் படித்துக் கொண்டிருக்கிறார்களா? கலை நிறைந்த நமது மந்தை மாநகரிலே எத்தனையோ நாடக ஆசிரியர்கள் வாழ்ந்து இருந்திருக்கிறார்கள். சிறப்புமிக்க நமது மந்தை மாநகரம். இந்த மந்தை மாநகரிலே இந்த கன்னியம்மன் சரித்திரம் என்ற நாடகத்தை எங்கள் சித்து அறிவுக்கு எட்டியவாறு நடத்துகிறோம். தயவு செய்து யாரும் கை கட்டாதீங்கம்மா. அதே போன்று இந்த மாபெரும் சபையிலே மாந்திரிகம் மந்திரம் கற்றவர்கள் யாராவது இருந்தால் எங்களை சோதிக்க வேண்டாம் என்று கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறோம். மனிதன் நாங்கள் ஆடுவதும் பாடுவதும் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். ஓடி ஓடி உழைப்பதெல்லாம் இந்த ஒரு ஜான் வயிற்றுக்காக தான். அதனால நாங்கள் விளையாட்டாக ஏதாவது செய்தாலும் மந்திரம் கற்றவர்கள் மாந்திரிகம் கற்றவர்கள் அடியனை எங்களை சோதிக்க வேண்டாம் என்று கரம் கூப்பி வேண்டிக் கொள்கிறோம். அதே போன்று அடியன் இந்த கிராமத்திலே இந்த நகரிலே இந்த பலி கொடுக்கும் காட்சி மோடி அல்ல, பலி கொடுக்கும் காட்சி. ஆய கலைகள் 64. அதில் தலை சிறந்த கலை இயல் இசை நாடக கலை. இந்த நாடக கலையிலே ஒரு பாகமாக விளங்கக்கூடியது மந்திரமும் மாயமும். மந்திரம் என்பது ஒரு 3.25 நாழிகள் தான் செயல்படும். ஆனால் தந்திரமும் கலந்து இந்த மாபெரும் சபையிலே 3 பலியை கொடுக்க போகிறோம். தொலைச்சும் குழந்தைங்க யாரா முன்னாடி இருந்தா பின்னாடி இருந்து போயிடுங்க. அதே போன்ற குழந்தைங்க இந்த மாபெரும் சபையில கருவுற்ற கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தால் இக்காட்சியினை பார்க்க இந்த மாபெரும் சபையிலே கருவுற்ற கர்ப்பிணி பெண்கள் யாராவது இருந்தால் இக்காட்சியினை பார்க்க கூடாது என்று தயவு கூர்ந்து கேட்டுக்கொள்கிறோம். ஏதாவது ஒரு அதிர்ச்சி ஏற்பட்டால் உங்க கரு சேதமாவதற்கு வாய்ப்பு உண்டு. தயவு செய்து இக்காட்சியினை பார்க்க கூடாது என்று தயவு கொண்டு கேட்டுக்கொள்கிறோம். யாரும் கை கட்டாதீங்கம்மா, கை கட்டு. அடியே நான் இந்த பலியை கொடுக்கும் பொழுது கரங்களை தட்டி கோவிந்தா அரோகரா கோவிந்தா. முதல் பலி என்ன பலி தெரிகிறதா? கனி பலி. இதில் 1000 விஷ ஊசிகள் பொருத்தப்பட்டுள்ளது. இந்த கனி பலியை பூமாதேவின் சிரசின் மீது வைக்கிறேன். இந்த பலி எப்படி கொடுப்பது தெரியுமா? உனது சிரசால் எச்சரித்து சேர செய்ய வேண்டும். ஓம் முதலாக 1000 விஷ ஊசிகள் ஏற்றப்பட்ட உயிர் உள்ள இந்த கனியானது பூமாதேவி என் சிரசின் மீது வைத்திருக்கிறார். என் சிரசினால் வாதி நான் பலி கொடுக்கிறேன். ஆண்டவா, முழு முதல் கடவுளாக விளங்கக்கூடிய வினைகளை கேட்கக்கூடிய விஷ்ணு விநாயகனே, நீதான் ஆதரிக்க வேண்டும். அப்பா ஓம் கணநாதா
விநாயக பெருமானை தொடர்ந்து இந்த உயிர் உள்ள பலியை என் சிரசினால் மோதி அடிய பலி கொடுத்து உயிர் உள்ள உயிருள்ள கனிபலியை உடைக்க போறேன், எடுக்க போறேன். உயிருள்ள கனிபலியை உடைக்க போறேன். புடிப்பா திருப்பரங்குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே, திருப்பரங்குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே அன்பழகன் வீத்திருந்தான் அழகாக, அவன் அங்கிருந்து காட்சி தந்தான் அருளாக அருளாக. ஆனால் முழுவதிலும் வாயார பாடுகிறேன், ஆனால் முழுவதிலும் வாயார பாடுகிறேன். மடிவேலன் இருக்கும் இடம் தெரியவில்லை, அந்த வள்ளி மணவாளன் கதை புரியவில்லை புரியவில்லை. திருப்பரங்குன்றத்திலே தென்றல் வரும் மன்றத்திலே. தண்ணி ஊத்துறாரு முதல் பலி கனிபலி வச்ச வெற்றிகரமாக அடித்து இடித்து தந்து விட்டார். இவனை சாகடிக்கப்பட்டால் இதுதான் சமயம். இரண்டாவது பலி என்ன பலி? என்ன கருபலி? போடா சரி, இந்த இடத்தில் ஒன்று பிடிக்கிறேன். இரண்டாவது பலி கருபலி ஆம்லெட் போடவா? இப்ப ஆம்லெட் சாகடிக்க போற இதை வைத்துட்டா, இதை வச்சா எப்படி ஆச்சுமா? மந்திர சக்தியால் இதா எழுத்து அவனை கொண்டு விடுகிறேன். என்ன பண்ணி தெரிகிறதா? இதுதான் கருபலி. உன்னை சாகடிப்பார்கள். இந்த கருபலியில் 2 உயிர் இருக்கிறது. இதை எடுத்து சாக போகிறார். இந்த கருபலியை உமாதேவின் சிரசில் மேலே வைக்கிறேன். இந்த கருபலியை உனது நெட்டியாருக்கு சேத செய். ஓம் ஓ பகவதியே ஓடிவா ஓடிவா. இரண்டாவதாக உயிர் உள்ள ஒரு கருவை வைத்திருக்கிறார். அடியனா இந்த கருவை சேதம் செய்ய முடியாது. பயந்து விட்டான். பையா ஐயா பையா ஐயா பயந்துட்டாமா? பயந்துட்டா சின்ன பையனாச்சு. உயிர் உள்ள ஒரு கரு. எத்தனையோ தாய்மார்கள் குழந்தை இல்லை என்பதற்காக தெய்வத்திடத்திலே முறையிடுகிறார்கள்.
அப்படி கருவே உருவான இந்த உயிரை நான் அழிக்க வேண்டும், நான் பலி கொடுக்க வேண்டும். முந்தி தவமிருந்து 300 நாட்கள் ஒரு கருவானது ஒரு தாயின் கருவறையிலே உருவாகிறது. ஒரு தாயின் கருவறையிலே உருவாகி இந்த தெருவறையிலே நடக்க செய்கிறது. கருவறையிலே உருவாகி திருவறையிலே நடக்க செய்து இறுதியாக அதன் ஆன்மா கல்லறையில் போய் சேர்கிறது. பிறக்கும் பொழுது கருவறை, நாம் நடக்கின்ற பொழுது தெருவறை, நாம் இறந்த பிறகு கல்லறை. இதுதான் 3 நாள் வாழ்க்கை. இந்த பூமியில ஒரு உயிரானது பிறக்கின்ற பொழுது தமது தாயின் வயிற்றில் இருக்கக்கூடிய பனிக்குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவருகிறது. பனிக்குடத்தை உடைத்துக் கொண்டு வெளிவந்து வாழ்வாக வாழ்ந்து தமது ஓட்டத்தை முடித்த பிறகு, தம் உடலை விட்டு ஆன்மா பிரிந்த பிறகு, உற்றார் உறவினர்கள் சொந்த பந்தங்கள் நமக்காக இடுகாடு என்று சொல்லக்கூடிய சுடுகாட்டில தண்ணீர் குடத்தை உடைப்பார்கள். நாம் பிறக்கும் பொழுது பேசாதீங்கம்மா, நாம் இறக்கின்ற பொழுது தண்ணீர் குடம். இன்னும் ஒரு 1/2 மணி நேரம் பேசாதீங்கம்மா. நீராலே உருவாகிய நமது ஆன்மா நீராலே பிண்டமாக கரையப்படுகிறது. அம்மா, நானும் ஒரு கருவில் இருந்து பிறந்தவன் தான். இந்த உயிருள்ள கருவை என் நெத்தியால் மோதி நான் பலி கொடுக்கும் பொழுது அடியனை நீதான் பாதுகாத்துக் கொள்ள வேண்டும். காவல் தெய்வங்களாக இருந்து என் காலிலும் கரங்களிலும் நீதான் ஆட்கொள்ள வேண்டும். அப்பா மூன்றே நாள் வாழ்க்கையடா தம்பி, நீ முட்டி மோதி அலைவதெல்லாம் எதனை நம்பி மொத்தம் 3 நாள் வாழ்க்கையடா தம்பி. பிறப்பது ஒரு நாள், மனிதன் பிறப்பது ஒரு நாள், அவன் இருப்பது ஒரு நாள், கடைசியில் இறப்பது ஒரு நாள். மொத்தம் 3 நாள் வாழ்க்கையடா தம்பி. இந்த உயிருள்ள பணியை, இந்த உயிருள்ள கருவை நான் சேதம் செய்யலாம் என்று பார்த்தால் ஆள்கள் ஒன்னோகுதடா கருப்பண்ணா, கருப்பண்ணா, கால்கள் நோகுதடா கருப்பண்ணா, கண்டபடி தள்ளுதடா கருப்பண்ணா. கைகளும் சோறுதடா கருப்பண்ணா, கருப்பண்ணா, கண்டபடி தள்ளுதடா கருப்பண்ணா.
ஆடிக்கலாம். கண்ணீரின் வெள்ளம் எங்கே ஓடுதம்மா, கரை சேர்க்கும் ஆள் இல்லாமல் தேடுதம்மா. இந்த அழகான இருசையம்மன் ஆலயத்தில் இந்த உயிருள்ள புக்கன் கொண்ட தேங்காயை என் சிரசினால் மோதி பலி கொடுக்க போகிறேன். அம்மா, இந்த உலகாலும் நாயகி, இந்த ஊரை காக்கும் இருசி அம்மா, உன் பாதம் பணிந்தேன் அம்மா. அம்மம்மா, பெரிய காலனியை கட்டி காக்கும் தெய்வம் நீ அம்மா. கட்டி காக்கும் தெய்வம் நீ அம்மா. உலகாலும் உமையவளி ஊர் காக்கும் இருசி அம்மா, உன் பாதம் பணிந்தோம் அம்மா. அம்மம்மா, ஊர் காக்கும் தெய்வம் நீ அம்மா. பெரிய காலனியை கட்டி காக்கும் தெய்வம் நீ அம்மா. பந்தமசி எல்லையிலே தெய்வமாக இருப்பவளே இருசையம்மா, இருசையம்மா, இருசையம்மா. காக்கக்கூடிய இந்த ஊருக்கு காவலாக அமைந்த என் தாயே இருசையம்மா, இந்த அடியன் இந்த வழியை கொடுக்கும் பொழுது என் அன்னையாக இருந்து நீ பெற்றெடுத்த மகளாக நினைத்து உன்னை வந்து காப்பாற்ற போறாளா? வரமாட்டாடாவோ சொல்றதுக்கு அப்புறம் ஓம் சக்தி ஓம் சக்தி.
இங்கிட்டுமா தண்ணியை தரச்சுக்கிறேன் தண்ணி தாங்க எடுக்குறேன் தண்ணி தாங்க எடுத்துவேன் என்ன பாடு பார்த்து தானே கேளுங்க நான் வந்து ரொம்ப ஒண்ணு கொடுமையான நாடகம் பதைப்பதென்ன பாதகம் மனிதனை வாட்டும் நிலைமை சாதகம் கொடுமையான நாடகம் கொடுமையான நாடகம் பதைப்பதென்ன பாதகம் மனிதனை வாட்டும் நிலைமை சாதகம் கொடுமையான நாடகம் வடிவில் மிருகங்கள் நடனமாடும் தலனங்கள் ஐயா என்ன கோலம் இவனாட்டம் நிலைக்குமா மனிதனை வாட்டும் நிலைமை சாதகம் கொடுமையான நாடகம் இந்த உலகத்தில் நான் ஆனால் என்னை விட மனிதர் சக்தி பயன்படுத்தி இவனை உயிரோடு விடலாமா? இவன் உயிரோடு இருந்தா இந்த உலகத்தில் நான் வாழ முடியாது. ஆகவே இப்பொழுதே எனது கரத்தால் இந்த வாளால் வெட்டி வீசி வருகிறேன்.